சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாட்டில் சுயமரியாதை சுதந்திரம் என்று பேசுபவர்கள் அதன் அடிப்படையே புரியாமல் இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் நிர்வாகியும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தமிழ் நாளிதழுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டியளித்தார். அப்போது தனிப்பட்ட கருத்து என்று கூறிவிட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாமா என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், கேரளா, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருக்கும் கட்சிகள் காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றன. தமிழ்நாடும் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கும்போது மற்ற மாநிலங்களில் இல்லாத மனநிலை இங்கு மட்டும் இருப்பது ஏன் என்று புரியவில்லை. தமிழகத்தில் 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டதால் அதை பலப்படுத்துவதற்காகவும் கட்சியின் எதிர்காலத்திற்காகவும் கட்சியின் நலனுக்காகவும் தான் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இதை வெளிப்படையாக சொல்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களின் எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் சுதந்திரமாக வெளிப்படுத்துவது அவர்களின் உரிமையாகும். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை தான் காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் விரும்புகின்றனர். காங்கிரஸ் தலைமைதான் ஆட்சியில் பங்கு வேண்டுமா என்பது குறித்து இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். பின்னர் விஜய் 3வது சக்தியாக உருவாகி இருப்பதாக தான் பேசிய கருத்து கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதா என்ற அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தமிழகத்தில் அரசியலில் விஜய் 3வது சக்தியாக உருவாகி இருப்பது உண்மையா இல்லையா என்று பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை சுதந்திரம் என்று பேசுபவர்கள் அதன் அடிப்படையே புரியாமல் இருக்கிறார்கள் என்றும் இந்திய மக்களுக்கே சுதந்திரத்தையும் உரிமையையும் வாங்கி கொடுத்த காங்கிரசுக்கு தனிப்பட்ட கருத்துக்களை கூறும் சுதந்திரம் கிடையாதா என்று பிரவீன் சக்கரவர்த்தி காட்டமாக கூறினார். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் நடக்கிறது என்று தனக்கு தெரியவில்லை என்று அவர் விமர்சித்தார்.